ரியோ ஒரே வார்த்தை சொன்னது, "இங்க பாரு ஏதோ ஒண்ணு நடந்துருச்சு. பிரச்சனை வந்துருச்சு. இப்ப என்ன பண்ண முடியும்? நீ ஃபேஸ் பண்ண தான் முடியும். நான் என்ன பண்ணணும்னு சொல்லு. ஆ. ஓகே. சேர்ந்து ஃபேஸ் பண்ணுவோம். நான் உனக்கு" அப்படின்னு சொல்லுது. நான் அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா. உனக்கு பணம் வேணுமா? இது வேணுமா? எவ்வளோ இருந்தா அத சரி பண்ண முடியும்? என்ன அரேஞ்ச் பண்ண முடியும்? இப்படிலாம் கேட்குது. நான் அதெல்லாம் எதுவுமே வேணாம்ப்பா அப்படின்ட்டேன். கடைசியா அது ஒரு வார்த்தை சொன்னுச்சு. "நீ இவ்வளோ நாள் ஒரு வேலை பார்த்துட்டு இருக்கல்ல, நான் கொஞ்சம் பாரத்த எடுத்துக்கிறேன்." இப்ப நெஞ்சமுண்டு நேர்மை உண்டு. அதுலருந்து தான் நெஞ்சமுண்டு நேர்மை உண்டு டைரக்டர்ஸ்லாம் இந்த ஆஃபீஸ்ல இருந்து அந்த ஆஃபீஸ்க்கு ஷிஃப்ட் ஆன டைம் அதுதான். ஓகே. ஓகேவா? ஸோ நான் கொஞ்சத்த எடுத்துக்கிறேன். நம்ம 2 பேரும் சேர்ந்து பண்ணுவோம். ஏதோ ஒரு கட்டத்தில இப்ப நான் ஒரு 3, 4 படம் நடிச்சு நல்லா பெருசாகுறப்ப, அதுலருந்து ஒரு பணம் வருதுன்னா, நம்ம இதுக்கு செலவு பண்ணுவோம், அது பண்ணுவோம். ஒருவேள நீ அதுக்குள்ள பிக்கப் ஆயி இது பண்ணிட்டன்னா, நீ இது அப்படின்னு சொல்லி அந்த பேசின அந்த 1/2 அன் ஹவர் இருக்குல்ல, அதுதான் எங்க லைஃப்னுடைய என்னுடைய பெஸ்ட் டைம்னு நான் சொல்லுவேன். அது வந்து நான் எதிர்பார்க்கவும் இல்ல. ம். அன்னைக்கு ரியோவ பார்த்தா கூட நான் ராண்ட் பண்ற நான் யார்ட்டயுமே புலம்பவும் மாட்டேன். எதையும் சொல்லணும்னு நினைக்கவும் மாட்டேன். முடிஞ்ச அளவு அந்த ஸ்பேஸ்ல ஹேப்பியா இருந்துட்டு போயிரணுன்றது தான் என்னோட இது. ஆனா அத தாண்டி நான் சொல்லாமயே அது என்ட்ட சொன்னது, பேசினதுன்றது அதுதானே உண்மையான மொமெண்ட். உண்ம, ஸோ உண்ம. அது அது சீரியஸா பேசின மொமெண்ட் உண்மை.